வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி வழக்கம் போல் 3வது சோமவார விரதம். இன்றைக்கி புதுசாக யார் வந்திருக்காங்கன்னா, நம்ம புற்று மண்ணில் செஞ்ச ஒரு சிவலிங்கம் தான் நம்மளே பண்ணியிருக்கோம். அழகாக வந்திருக்கிறாரு. இது ஒரு அக்கா எனக்கு கொடுத்தாங்க. யானையும் லிங்கமும் கொடுத்தாங்க. ரொம்ப அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி அவங்களும் வந்திருக்காங்க. இன்றைக்கி பூவே நம்ம வீட்டில் கிடைக்கலைங்க. ஏன்னா மழை விடாமல் பெய்யுதுனால பூ எல்லாமே ஒரு மாதிரி தண்ணியாக இருந்ததுனால அதை எடுத்து நான் கோர்க்க முடியலை. அதனால் இன்றைக்கி எல்லாருமே ஜில்லுன்னு முல்லைப்பூவில் தான் அலங்காரமாக இருக்காங்க. இவ்வளோ தான், நம்ம வீட்டில் இன்றைக்கி பூவே இல்லை. அதனால் இந்த பூ வச்சு தான் இன்றைக்கி நம்ம பூஜை பண்ண போகிறோம். நம்ம அர்ச்சனை எல்லாம் பண்ணிவிட்டு பார்த்துக்கலாம். இப்போ பூச்சி முடிச்சதுங்க. பாருங்கள், இன்றைக்கி பூ இல்லைன்னு தான் நினச்சோம். ஆனால் நல்லா திருப்தியாகவே கிடைச்சது. ஆனால் குட்டி குட்டியாக முல்லைப்பூ கிடைச்சதுங்க, எப்பயும் போல் இல்லாமல். அது கோர்க்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதனால தான் பூஜை இன்றைக்கி லேட்டாக போச்சு. இப்படி தான் நம்ம இன்றைக்கி அர்ச்சனை பண்ணியிருக்கோம். வீட்டில் இருக்க வில்வம் வச்சு தான் இன்றைக்கி வேறும் பவளமல்லிலாம் எடுக்க முடியல. மழை பெஞ்சு எல்லாம் அப்படியே தண்ணியாக நிற்கிது. அதனால் ஒன்றுமே எடுக்க முடியலை. இன்றைக்கி பிரசாதமும் என்ன பண்ணோன்னா, ஒரு பாலில் குங்குமப்பூ பாதாம் எல்லாம் போட்டு ஒரு பிரசாதம் தான் அவருக்கு வச்சுருக்கோம். ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி பண்ணியாச்சு. ஆனால் திருப்தியாக பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த லிங்கம் அவ்வளோ அழகாக. போன வாரம் வரைக்கும் புற்றுமண் நம்ம வீட்டில் வரலைங்க. ஆனால் அடுத்த வாரம் புற்றுமண் எடுக்கணுமே, சரி வெளியே எங்கேயாவது தான் போய் எடுத்துகிட்டு வரமோன்னு நினச்சேன். சும்மா ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்னதாக ஒரு புற்று வந்ததுங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. அதில் இருந்தது எடுத்து தான் நம்ம சளிச்சிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சோம்னா இந்த மாதிரி அழகாக நமக்கு லிங்கம் கிடைக்கும். அதை வச்சு தான் நம்ம இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்கோம். எனக்கு இந்த 16 வார சோமவார விரதம் ஒரு அக்கா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் ரொம்ப நல்லா நாங்கள் பண்ணோம். ரொம்ப நல்லாவே வந்தது நமக்கு. 16 வாரமும் விடாமல் நம்ம செஞ்சது பெரிய விஷயம்னு தான் சொன்னாங்க அந்த அக்கா. அந்த மாதிரி நமக்கும் சிவன் பூஜைக்கும் ரொம்ப பிடிச்சி தான் பண்ணிங்கன்னா எல்லாருக்குமே அது நல்லபடியாக நடக்குங்க. வாங்க, இப்போ தூப தீபாரணை காட்டிட்டு பிரசாதம் முடிச்சுட்டு நம்ம கிளம்பலாம். நம்ம சிவான் சொல்லிகிட்டே பண்ணுங்கள். இந்த கார்த்திகை சோமவாரம் ரொம்ப விசேஷமாக பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ எல்லாம் ஈஸ்வரன் கோயிலில் சங்காபிஷேகம் நடக்கும். நமக்கும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை, வீட்டில் அந்த 1008 108 சங்கு வச்சு பூஜை பண்ணணும்னு சொல்லிட்டு. சிவன் என்ன நினச்சிருக்கிறாருன்னு தெரியல. ஆனால் இப்படியாவது நான் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை எனக்கு. பண்ணணும், கண்டிப்பாக பண்ணுவேன். அண்ணாட்ட சொல்லியிருக்கேன். அது எப்போ சிவபெருமான் சரி சொல்கிறாரோ தெரியல. எனக்கு இன்றைக்கி இந்த சிவன் ரொம்ப அழகாக வந்ததே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்ததுங்க. இன்றைக்கி ஈஸ்வரன் கோயிலெல்லாம் எல்லா ஈஸ்வரன் கோயிலையும் ஒரு பெரிய பெரிய ஈஸ்வரன் கோயில் இருந்ததுன்னா அங்கே எல்லாமே 1008 108 இந்த மாதிரி ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. நானும் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு கோலம் போடுவாங்க, அவ்வளோ அழகாக போடுவாங்க. அது நம்ம வீட்லேயும் ஒரு நாள் கண்டிப்பாக நடக்கணும்னு ஈஸ்வரன் அருள் இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். அப்போ நான் உங்களுக்கு அந்த பதிவை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. இவ்வளோ தான் இன்றைக்கி பூஜை இனிதே முடிந்தது. நீங்கள் எத்தனை பேர் இந்த மாதிரி பண்ணீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.